Hi kids, welcome to JVS Kids Part. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் The Boy Who Borrowed. இந்த லெசனை எழுதினவர் எனிட் பிளைட்டன். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், ஏதாவது திங்ஸ் வாங்கினா திரும்பி தரவே மாட்டாங்க. இந்த லெசன்ல ஒரு பையன் புக்ஸை வாங்குறான், திருப்பி தராதனால அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். Benny loved reading. He always had his nose in a book and he never had enough to read. பென்னிக்கு படிக்கிறதுனா பிடிக்கும், எப்பவுமே புக்கும் கையுமா தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு போதிய அளவுக்கு புக்ஸே இருந்ததில்லை அவன் படிக்கிறதுக்கு. ரியலி செட் இஸ் மதர், யூ ஒன்லி டேக் ஆஃப் அ டே டு ரீட் அ புக். பென்னியோட அம்மா, நீ வெறும் ஆஃப் டே தான் எடுத்துக்குவியா ஒரு புக்கை முடிக்க அப்படின்னு கேட்டாங்க. நீட் அ புக் அபவுட் ஆஸ் லாங் அஸ் த டிக்ஷனரி. உனக்கு டிக்ஷனரி மாதிரி பெருசாக இருந்தால் தான் புக்கு, உனக்கு எப்பவுமே படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஐ வாண்ட் அ புக் தட் கோஸ் ஆன் ஃபார் எவர் செட் பென்னி. எனக்கு புக் எப்படி இருக்கணும்னா எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா, தட்ஸ் த ஒன்லி புக் தட் வில் ரியலி கிவ் மீ எனஃப் ரீடிங். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் நான் படிச்சுட்டே இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பென்னி ஹேடன்ட் எனஃப் மனி டு பை அ லாட் ஆஃப் புக்ஸ். அவன்கிட்ட வந்து போதிய அளவுக்கு பைசா இல்லையா புக்கை வாங்கிறதுக்கு. அண்ட் நோ ஒன் கேவ் ஹிம் எனி எக்ஸப்ட் அட் கிறிஸ்மஸ் டைம். ஒன்லி கிறிஸ்மஸ் டைமில் தான் யாராச்சும் பணம் கொடுப்பாங்களா, இந்த வாங்கிக்கோ ஏதாச்சும் அப்படின்னு. அந்த டைமில் அவன் புக் வாங்குவானா. ஹி ஹேட் அபவுட் 8 ஆஃப் ஹிஸ் ஓன் அண்ட் தட் வாஸ் ஆல். அவன்கிட்ட வெறும் 8 புக்ஸ் தான் இருக்கான், அதுக்கப்புறம் புக்ஸே கிடையாது. ஸோ பென்னி பாரோட் புக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் த லைப்ரரி. அவன்கிட்ட புக்ஸ் வாங்குறதுக்கு பைசா இல்லாததுனால போயிட்டு புக்ஸை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குவானா, அப்புறம் லைப்ரரியிலேருந்து எடுப்பானா. ப்ளீஸ் வில் யூ லெண்ட் மீ த லேண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் ஹி ஆஸ்க்ட் பில். பில்லுன்ற ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு த ஐலாண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ன்ற புக்கை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டானா. ஐ ஹேவன்ட் ரீட் இட், நான் இன்னும் அந்த புக்கை படிக்கல, எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டானா. ஹி ஹாஸ்ட் மேரி ஃபார் த சீக்ரெட் 7 அண்ட் ஷீ லென்ட் இட் டு ஹிம். மேரின்ற இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு த சீக்ரெட் 7ன்ற புக்கை கேட்டானா, அவளும் கொடுத்தாலாம். தென் ஹி பாரோட் 5 ஆன் அ ட்ரெஷர் ஐலாண்ட் ஃப்ரம் ஹென்ரி. ஹென்ரி கிட்ட 5 ஆன் அ ட்ரெஷர் ஐலாண்ட் புக்கை வாங்கினானா. அண்ட் 2 நேச்சர் புக்ஸ் ஃப்ரம் ஜான். ஜான் கிட்ட இருந்து 2 நேச்சர் புக்ஸ் வாங்கியிருக்கான். பட் ஹி ஆல்வேஸ் ஃபர்கெட் டு கிவ் தம் பேக். எப்பவுமே வாங்கின புக்கை திரும்பி கொடுக்கவே மாட்டானா, மறந்துடுவானா. அட்லீஸ்ட் ஹி ஃபர்கெட் அட் ஃபர்ஸ்ட். முதல்ல மறந்துடுவான். பட் வென் ஹி சா ஹிஸ் புக் கேஸ் கிராஜுவலி ஃபில்லிங் அப், ஹி சிம்பிளி குடன்ட் பேர் டு கிவ் பேக் எனி ஆஃப் த புக்ஸ். அவனோட புக் ஷெல்ஃப் அப்படியே நிறைய புக்ஸாக நிரம்பி வந்துட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பி கொடுக்கணும், அந்த புக்ஸை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு வரலையா. ஸோ ஹி டிடன்ட், எப்பவுமே கொடுக்கவே இல்லையா. இஃப் த சில்ட்ரன் ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் தெம், எப்பயாச்சும் என் புக்கை கொடுன்னு அந்த பசங்க திருப்பி கேட்டா, ஹி பிரிட்டண்டட் ஹி ஹேடன்ட் காட் தெம். நான் உங்ககிட்ட அந்த புக்கை வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நடிப்பானா. ஹி வாஸ் அ மோஸ்ட் டிஸ்ஆனஸ்ட் லிட்டில் பாய். ரொம்ப ஹானஸ்டி இல்லாத ஒரு சின்ன பையன். ஹி டிடன்ட் ஒன்லி பாரோ புக்ஸ். வெறும் புக்கை மட்டும் அவன் கடன் வாங்கல. ஹி பாரோட் அ பால் ஃப்ரம் எரிக். எரிக் கிட்ட இருந்த ஒரு பால் அண்ட் அ பென் ஃப்ரம் லூசி. கென்னத் லென்ட் இஸ் ஜிக்ஸா. அந்த ஜிக்ஸான்ற பசில் இருக்கு இல்லையா, அந்த பசில் இது வந்து கென்னத் கிட்ட இருந்து வாங்கினானா. அண்ட் ஏலின் லென்ட் ஹிம் ஹர் நியூ ரப்பர். புதுசாக வாங்கியிருந்த ரப்பரையும் இவனுக்கு கொடுத்தாலாம். ஹி டிடன்ட் கிவ் எனி ஆஃப் தெம் பேக். ஸோ வெறும் புக்ஸை மட்டும் கடன் வாங்கல, நிறைய திங்ஸையும் கடன் வாங்கி அவன் வாங்கி வச்சிருக்கான். அண்ட் த சில்ட்ரன் வேர் வெரி கிராஸ் இன் இட். ஸோ எல்லா பசங்களும் இவன் கொடுக்காததுனால இவன் மேலே கோவத்தில் இருக்காங்களாம். அண்ட் தென் ஒன் நைட் சம்திங் ஹேப்பன். இந்த மாதிரிலாம் எல்லா பசங்க அவன் மேலே கோவத்தில் இருக்கும்போது ஒரு நைட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்ததான். இட் வாஸ் சம்திங் வெரி பெக்கூலியர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான், வித்தியாசமாகவும் இருந்ததான் அந்த இன்சிடென்ட். அண்ட் பென்னி குவைட் தாட் இட் வாஸ் அ ட்ரீம். ஸோ அவனுக்கு நடந்த அந்த ஹேப்பனிங் வந்து ஏதோ ஒரு கனவுன்னு நினச்சானா. He sat up in bed because he thought he heard a noise. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டானா, ஏன்னா ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்டுச்சு, அதை பயந்துட்டு. ஷியோர்லி தேர் வேர் வாய்ஸஸ் இன் த அதர் ரூம் வேர் ஹி கெப்ட் ஹிஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ். இந்த புக்கும் டாய்ஸும் வச்சிருக்க ரூம்ல இருந்து பயங்கரமா வாய்ஸ் வரத கேட்குறான். பென்னி ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் பெட். பெட்ல இருந்து எழுந்துட்டு ஹி லிசன்ட் அவுட் சைட் த டோர் ஆஃப் த ரூம். அந்த ரூமோட டோரை விட்டு வெளியே வந்து கவனிக்கிறான் அந்த வாய்ஸ் என்னன்னு. எஸ் தேர் வேர் வாய்ஸஸ். ஆமாமா, நிறைய வாய்ஸஸ்லாம் கேட்குது. இட்ஸ் டூ பேட் செட் அ வாய்ஸ். ஒரு வாய்ஸ் சொல்லுது, இது ரொம்ப மோசம். நான் ஐ டோன்ட் பிலாங் டு பென்னி. நான் பென்னியோடதே கிடையாது. ஐ பிலாங் டு ஜான். நான் ஜானோடது தான். ஐ ஹாவ் காட் இஸ் நேம் இன்சைட் மீ. ஜான்ன்ற பேர் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுதான். ஸோ ஹாவ் ஐ செட் another வாய்ஸ். ஆமாம், எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் சொல்லிச்சான். அண்ட் ஐ பிலாங் டு பில். நான் வந்து பென்னியோடது கிடையாது, நான் வந்து பில்லோடது அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் வாய்ஸ் சொல்லிச்சான்.
He loved me very much. பில்லுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். And read me 6 times. என்னை வந்து 6 முறை படிச்சிருக்கான். Now I am stuck here in Benny's shelf. ஆனால் இங்கே பென்னியோட ஷெல்ஃபில் நான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் லைக் ஹிம். எனக்கு பென்னியை பிடிக்கவே இல்லை அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் வந்துச்சான். He doesn't treat me properly either. அவன் என்னை ஒழுங்காக கூட ட்ரீட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லிச்சான். He's turned some of my pages down to mark his place. அவனோட பேஜஸ்லலாம் கிறுக்கி வச்சிருக்கானா, அவனோட லொக்கேஷன் அது இதெல்லாம் எழுதி வச்சிருக்கானா. அண்ட் தட்ஸ் அ ஹாரிட் திங் டு டூ வித் புக்ஸ். ஸோ புக்கில் கிறுக்கி வைக்கிறதெல்லாம் ஒரு பேட் ஹேபிட். அதை எல்லாமே பென்னி வந்து செய்கிறான். ஐ பிலாங் டு மேரி செட் another வாய்ஸ். இன்னொரு புக் சொல்லிச்சான், நான் வந்து மேரியோடது. ஐ வாஸ் அ பர்த்டே ப்ரெசன்ட் ஃப்ரம் ஹர் மதர். அவங்க அம்மா கொடுத்த பர்த்டே ப்ரெசன்ட் நான். அண்ட் ஷீ லைக்டு மீ. மேரிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நவ் ஐ ஹாவ் டு ஸ்டே இயர். ஆனால் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். தோ ஐ நோ மேரி ஹேஸ் அன் எம்டி பிளேஸ் இன் ஹர் புக் கேஸ். மேரி வீட்டில் எனக்காக ஒரு பிளேஸும் இருக்கு. வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த இடம். லெட்ஸ் கோ செட் another வாய்ஸ். எல்லா புக்கும் சேர்ந்து பேசுதோ, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. Why should we stay here? நம்ம ஏன் இங்கே தங்கணும்? லெட்ஸ் ரன் டவுன் த ஸ்டேர்ஸ் அண்ட் கோ டு தட் லிட்டில் ரூம். எல்லாரும் இந்த படிக்கட்டை இறங்கி கீழே போயிட்டு அந்த லிட்டில் ரூமுக்கு போயிடலாம். வேர் தெர் இஸ் ஆல்வேஸ் அ விண்டோ லெஃப்ட் ஓப்பன் ஃபார் த கேட். பூனைக்காக ஒரு விண்டோ வந்து எப்பவும் திறந்தே வச்சுருப்பாங்க. அந்த விண்டோ வழியாக நம்ம போயிடலாம். கமான். ஐ won't ஸ்டே ஹியர். என்னால் இங்கே தங்கவே முடியாது. அண்ட் பி அ borrowed புக் எனி லாங்கர். கடன் வாங்கின புக்காக இங்கே என்னால் ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா புக்ஸும் பேசிச்சு. குட் கிரேஷியஸ் தாட் பென்னி இன் அலாம். ஓஹோ, புக்ஸ் எல்லாம் தான் பேசிட்டு இருக்கா. ஒய் இட்ஸ் த புக்ஸ் டாக்கிங். ஏன் பேசுது? வுட் யூ பிலீவ் இட்? இதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளவே அவன் கேட்டு பார்க்குறான். த டோர் வாஸ் புஷ்டு ஓப்பன். டோர் ஓப்பன் ஆகுது. புக்ஸ் கேம் அவுட். எல்லாம் வெளியே வருது. புஷ்ஷிங் அண்ட் ஜாஸ்லிங். ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வருது. ஈகர் டு கெட் டவுன் த ஸ்டேர்ஸ். எல்லாமே அந்த படிக்கட்டில் இறங்கி வருது. தே வாக்டு ஓவர் பென்னிஸ் டோஸ் அண்ட் டிடன்ட் சீம் டு நோட்டிஸ் ஹிம் அட் ஆல். பென்னி அங்கே இருக்கிறத கண்டுக்காம எல்லாம் போயிட்டே இருக்கு. கீழே நடந்து போயிட்டே இருக்கு. ஹி வாஸ் டூ ஃப்ரைட்டன் டு ஸ்டாப் தெம் ஆர் ஈவன் டு சே எ வேர்ட். அவனுக்கு அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு. எந்த வார்த்தையும் பேசுறதுக்கும் பயமா இருக்கு. தே டம்பிள்ட் ஹெல்டர் ஸ்கெல்டர் டவுன் த ஸ்டேர்ஸ். அப்படியே அடிச்சு பிடிச்சி கீழே வந்து ஸ்டேர்ஸ் இறங்கி வருது. தே வென்ட் இன் டு த லிட்டில் ரூம் ஆஃப் த ஹால். அந்த லிட்டில் ரூம்க்கு வராங்க. அண்ட் ஃபவுண்ட் த ஓப்பன் விண்டோ. அந்த ஓப்பன் விண்டோ அந்த கேட்டுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விண்டோ வழியாக எல்லாமே வெளியே போகுது. தென் தேர் வாஸ் சைலன்ஸ். அப்படி கம்ப்ளீட்டாக அமைதியாகிடுச்சு. பென்னி வென்ட் பேக் டு பெட். அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறான். ட்ரெம்பிளிங். அவனுக்கு நடுக்கமாக இருக்குது. ஹி டிடன்ட் லைக் இட் அட் ஆல். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த இன்சிடென்ட். ஹி ஃபெல் ஆஸ்லீப். அப்படியே தூங்கிட்டான். அண்ட் வென் ஹி அவோக் இன் த மார்னிங் ஹி லாஃப்ட். காலையில் எழுந்த உடனே அவன் சிரிச்சான். ஓ மதர், ஹி செட் அட் பிரேக்ஃபாஸ்ட் டைம். அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஏதோ சொல்ல வரான். ஐ ஹேட் சச் அ ஃபன்னி ட்ரீம் லாஸ்ட் நைட். எனக்கு லாஸ்ட் நைட் ஒரு கனவு வந்தது. ஃபன்னியான ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொன்னான். ஐ ட்ரீம் தட் ஆல் மை புக்ஸ் வென்ட் வாக்கிங் டவுன் ஸ்டோர்ஸ் அண்ட் ரேன் அவே. நான் என்ன கனவு காண்டேன்னா, எல்லா புக்கும் டவுன் ஸ்டேர்ஸில் இறங்கி நடந்து போடுற மாதிரி கனவு காண்டேன். வெல் வாட் அ குவர் ட்ரீம் டு ஹாவ் செட் மதர். ஓ, என்னது இது ஆச்சரியமா இருக்குது, இந்த மாதிரி எல்லாமும் கனவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம். பட் வாட் டு யூ திங்க்? When Benny went to get his school books that morning, he found his bookshelves quite empty except for his own books. All the others had gone. போய் அவனோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் அந்த டைம் டேபிள் படி எடுத்து வைக்கும்போது அவனோட புக் ஷெல்ஃபை பார்க்குறான். புக் ஷெல்ஃப் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அவனோட புக்ஸ், அந்த 8 புக்ஸை தவிர எல்லா புக்ஸும் அங்கேருந்து போயிட்டுருக்கு. பென்னி sat down suddenly. அப்படியே உட்காந்துட்டான். பிகாஸ் his legs felt queer. அவனுக்கு ஒரு மாதிரி நடுக்கமாயிடுது. அப்போ நேற்று நம்ம கனவு காணுனது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஹேடன்ட் பீன் அ ட்ரீம். அது கனவு இல்லை, அது உண்மைதான். இட் வாஸ் ரியல். இட் ஹேட் ஹேப்பன்ட். அது உண்மையாகவே நடந்திருக்கு. தோஸ் புக்ஸ் ஹி ஹேட் borrowed had gone off in a temper. அதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் ஒரு டெம்பர் ஆகி, கடன் வாங்கின புக்ஸ் எல்லாம் ஒரு டெம்பர் ஆகி இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கு. அண்ட் லெஃப்ட் him. அவனை விட்டு போயிட்டுருக்கு. தே வுட் ஆல் பி பேக் வித் தேர் ரைட் ஓனர்ஸ் நவ். இப்போ எல்லாமே அந்த புக்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஓனர்கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கோம். பென்னி வாஸ் ஸோ ஃப்ரைட்டன் தட் ஹி டிடன்ட் நோ வாட் டு டூ. ரொம்ப பயத்தில் இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணணும்னு. தென் ஹி காட் சைட் ஆஃப் எரிக்ஸ் பால் அண்ட் லூசிஸ் பென்.
அப்படியே எரிக்கோட பாலை பார்க்குறான், லூசியோட பெண்ணை பார்க்குறான். சப்போஸ் தே டிட் த சேம் திங் டூ. அச்சுச்சோ இந்த திங்ஸும் அதே மாதிரி வேலை பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? வை தே மைட் ஈவன் டூ இட் இன் ப்ராட் டே லைட். அதாச்சும் புக்காச்சு நைட்டில் போச்சு, யாருக்குமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் பகலில் போச்சுன்னா அண்ட் தென் ஹவ் அஷேம்ட் யூ வுட் பி. எனக்குள்ள அசிங்கமாக போயிடும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த பால், இந்த லூசி பென்னு எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவெடுத்தான். பென்னி வென்ட் வெரி ரெட். ஹி கலெக்டட் எரிக்ஸ் பால், லூசிஸ் பென், கென்னத் ஜிக்ஸா அண்ட் ஏலின்ஸ் ரப்பர். ஸோ எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணான் ஒரு பேக் எடுத்துட்டு. He found some other things he had borrowed and put them all into his school bag. அவனோட ஸ்கூல் பேக்குள்ள எல்லா திங்ஸையும் உள்ள போட்டான். He handed them back to the other children. I am sorry I kept these so long, he said in a small voice. ஸோ எல்லாத்தையும் அந்தந்த யார் யார் திங்ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு சாரி சொன்னான். நான் இதை ரொம்ப நாள் என்கிட்டயே வச்சிருந்தேன், சாரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டான். மெதுவான வாய்ஸில் சொல்லி கொடுத்துட்டான். தேங்க்யூ செட் த சில்ட்ரன் இன் சர்ப்ரைஸ். எல்லா சில்ட்ரனும் அதெல்லாம் வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. வி தாட் யூ மீன் டு கீப் தெம். நீயே வச்சுக்குவேன்னு நினச்சோம், ஆனால் திருப்பி கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. தட் வுட் ஹாவ் பீன் ஸ்டீலிங் ரியலி செட் எரிக். எரிக் சொன்னான், அப்படி நீயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது திருடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எரிக் சொன்னான். ஹோ பென்னி, தேங்க்யூ ஃபார் சென்டிங் பேக் மை புக். த பாய் நெக்ஸ்ட் டோர் செட் மேரி. மேரி சொன்னாலாம், நீ வந்து என்னோட புக்ஸ் எல்லாம் திரும்பி அமுச்சிட்ருக்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஃபவுண்ட் இட் இன் மை புக் கேஸ் திஸ் மார்னிங். இன்னைக்கு தான் என்னோட புக் கேஸை பார்த்தேன், அந்த புக்கெல்லாம் திரும்பி வந்துட்டுருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். பென்னி ஸ்டேர்ட் அட் ஹர். அப்படி பார்த்தான். குட் கிரேஷியஸ், ஸோ ஹர் புக் ஹேட் மேனேஜ் டு ஃபைண்ட் இட்ஸ் வே ரைட் டு தட் எம்டி பிளேஸ் இன் மேரிஸ் புக் ஷெல்ஃப். ஓஹோ, அந்த புக்கு கரெக்டாக போய் மேரியோட புக் ஷெல்ஃப்க்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சான். த அதர்ஸ் டோல்ட் ஹிம் தட் தேர் புக்ஸ் வேர் பேக் டு. எங்களோட புக்ஸ் எல்லாம் கூட திரும்பி வந்துருச்சுன்னு மற்றவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ஷன்ட் பாரோ புக் அகெயின் அன்லெஸ் ஐ கிவ் பேக் வெரி குவிக்லி தாட் பென்னி. பென்னி என்ன யோசிச்சானா, இனிமேல் புக்கை திருப்பி கொடுக்க முடியலன்னா புக்கே கடன் வாங்கக்கூடாது. ஐ வுடன்ட் லைக் திஸ் டு ஹேப்பன் டு மீ அகெயின். இந்த மாதிரி திரும்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. ஐ வுடன்ட் லைக் இட் எய்தர் இஃப் ஐ பாரோட் அண்ட் டிடன்ட் கிவ் பேக். ஸோ புக்கை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வுட் யூ, நீங்களும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புக்ஸோ இல்லை ஏதாவது திங்ஸோ யார்கிட்டயாச்சும் வாங்கினோன்னா திருப்பி கொடுத்துடணும், இல்லைன்னா பென்னி மாதிரி அசிங்கப்படுவோம். ஓகே, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.